அதாவது இது வந்து ஒரு தனி மனித ஈகோ, ஒரு பெண்மணியின் வந்து ஈகோவினால் வந்த ஒரு 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 பிரச்சனை. ஒரு தனி மனித ஈகோ. அந்த கோயிலில் திருப்போணம், சிவகங்கை மாவட்டத்தில் அந்த மாரியம்மன் கோயில் நினைக்கிறேன். அந்த கோயிலில் வந்து அவங்க அந்த டாக்டர் நிகிதாங்கிறவங்க கடைசியில் பார்த்தா அவங்க ஏதோ மருத்துவர்னு சொல்லி பார்த்தா இல்லையா, அவங்க வந்து ஏதோ பிஹெச்டி படித்து ஏதோ ஒரு கல்லூரியில், அரசு கல்லூரியிலேயே அதுலேயோ பேராசிரியராக இருக்க மாட்டேன், டாக்டர், அந்த டாக்டரேட். அப்படி போனால் ஒரு அமெரிக்க பல்கலைக்கழகம் எனக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்தது, ஃப்ரெஞ்சு அரசு வந்து எனக்கு செவாலியே பட்டம் கொடுத்தது. நான் வந்து எங்கே போனாலும் என் பேர் வந்து செவாலியே இல்லை டாக்டர்லாம் சொல்லிக்கிறது இல்லை. பட்டம் கொடுத்தார்கள், கௌரவித்தார்கள், கௌரவம் ஏற்றுக்கொண்டோம். அவங்க டாக்டர்னு சொல்கிறது வந்து பொதுவாக டாக்டர்னு நினச்சா நிறைய பேர், நான் டாக்டர் திருசக்தி சுந்தரராமன் சொன்னால் நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி, சார் ஒரு வயிற்று வலிக்குது என்ன பண்ணணும்னு கேட்பான். எனக்கு வயிற்று வலிச்சாலே நான் வேறு டாக்டருக்கு தான் போகணும். அப்படி இருக்கும்பொழுது எதுக்காக சொல்கிறேன்னா, இவர்கள் வந்து மருத்துவர் இல்லை, ரைட்டு. இவங்க அவங்க அம்மாவும் வந்து அந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க, வீல்ச்சேர், அவங்க வந்து மாற்றுத்திறனாளி போல இருக்குது, இல்லை உடம்பு முடியலன்னு சொல்லி போகும்போது அந்த அஜித்குமார் வந்து 500 ரூபாய் அந்த காவலாளி, அவர் வந்து ஏதோ ப்ரைவேட் செக்யூரிட்டியோ நம்ம அந்த கோயிலில் அவர் வந்து கேட்டிருக்காரு. அறநிலையத்துறை கீழே வராரா இல்லை கான்ட்ராக்டில் வந்திருப்பாருன்னு வைங்க, அவர் வந்து கேட்டிருக்காரு. இதுதான் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. இது நடுவில் வந்து அவங்க வந்து காரை வந்து அவர்கிட்ட கொடுத்து ஓரமாக வந்து நிறுத்துங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க குடும்பத்தில் என்ன சொல்கிறாங்க, அந்த அம்மா முன்னுக்கு பின் முரணாக பேசுது நிறையா, டாக்டர் நிகிதா. ஆமாம். ஏன் அப்படின்னு சொன்னால், காரை வந்து இவர் தான் ஓட்டி திருப்பி வரும்போது வண்டி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. அவங்க குடும்பத்தினர், அவங்க தம்பி உட்பட, அஜித்குமாருடைய தம்பி நவீன்குமார் உட்பட, அவங்களாம் வந்து அவர் காரே ஓட்ட தெரியாது, காரை வந்து அந்த சாவி வந்து அருண்குமார்னு இன்னொரு நண்பர் தான் வந்து கொண்டு கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. நார்மலாக வீட்டில் வந்து கார் ஓட்ட தெரியும்னா பெருமையாக சொல்லுவாங்க, என் பையனுக்கு கார் ஓட்ட தெரியுமே, தெரியாதுன்னு போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அம்மாவே என்ன சொல்கிறாங்க, அவர் வந்து வேறு யாருக்கிட்டேயோ சாவியை கொடுத்தாருன்னு இன்றைக்கி பேசியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னால், இதெல்லாம் தாண்டி நகை காணாமல் போயிடுச்சுன்னா அந்த நகையை வந்து அஜித்குமார் திருடினாரா இல்லையா என்பதற்கான நிரூபணங்களோ சாட்சிகளோ இருந்தால் அவர் மீது சட்டப்படி என்ன வழக்கு போடணுமோ அதை போட்டிருக்கணும், குற்ற வழக்கு. முதல்ல இந்த அம்மா ரிட்டன் கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல. இவங்க வந்து ரொம்ப யாரோ வேண்டப்பட்டவர்களுக்கு, நம்ம அந்த விஷயத்துக்கு வர்றோம், வேண்டப்பட்டவர்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அவரை வந்து எங்கே நீங்கள் அப்படியா இருந்தால் நீங்கள் அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா என்ன பண்ணணும், அது எங்கே வருது, திருப்போணம் காவல் நிலையத்துக்குள்ளே வருது. காவல் நிலையத்திலிருந்து ஒரு குற்றப்பதிவு எஃப்ஐஆர் போட்டு அவரை விசாரிக்கணும். அதில் நீங்கள் வந்து ஒரு சிசிடிவிலாம் இருக்குது அந்த கோயிலில், அதில் வந்து ஒரு காரை எடுத்துகிட்டு வராரா, ஓட்டுறாரா, ஓட்டலையா, யார் ஓட்டு வராங்க, அந்த பேக்கில் வச்சுருந்தேன்னு சொல்கிறாங்க. வச்சுருந்தாங்களா, ஏதோ ஸ்கேன் சென்டருக்கு போயிட்டு நாங்கள் வந்தோம் அப்படி, அதை முன்னுக்கு பின் முரணா சொல்கிறாங்க. உண்மையிலேயே வந்து ஒரு சாரார் வந்து மீடியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, நகையே வந்து காணாமல் போகல, அவர் அந்த 500 ரூபா கேட்டது இவங்களுக்கு வந்து ஒரு, நான் யார் தெரியுமா, 100 ரூபா கொடுத்தா நீ வாங்கிக்க வேண்டியதானேன்னு சொல்லி அங்கேயே கம்ப்ளைண்ட் பண்ணி ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது, நான் யாருன்னு உனக்கு காமிக்கிறேன் பாரு, என்னை எதிர்த்து நீ வந்து இப்படி என்ன, அந்த தம்பி என்ன கேட்டிருப்பார் அஜித்குமார், இது கஷ்டப்பட்டு தள்ளிக்கிட்டு வந்தேன், அந்த ரேம்ப்பு மேடு ஏறி அதுக்கு ஒரு 500 ரூபா கொடுக்குறதுக்கு இல்லை, நீங்களாம் கார் வச்சுருக்கீங்க, அந்த மாதிரி ஏதாவது பேசி இருக்கலாம், பேசினார் நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கிறது. இந்த வாக்குவாதத்தினால் அந்த ஈகோ அஃபெக்ட் ஆகி இவங்க வந்து பண்ணியிருக்காங்க, ரைட்டு. இப்போ நீங்கள் ரைட்டு, அவங்க வந்து அந்த ஈகோவில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா, உண்மையிலேயே நகை தொலைஞ்சு போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா, இது அடுத்த பிரச்சனை. ரிட்டன் கம்ப்ளைண்ட்டே இல்லை. எங்கேருந்து டீம் வருது, மானாமதுரையிலேருந்து டிஎஸ்பி சொல்லி ஒரு டீமு, தனிப்படை வரணுன்னா முதல்ல வந்து இங்கே காவல் நிலையத்தில் திருப்போணம் காவல் நிலையத்தில் பதிவு பண்ணணும் வழக்கு. இவங்களால் விசாரிக்க முடியல, விசாரித்து பிரயோஜனம் இல்லைன்னா தான் தனிப்படை வரணும். தனிப்படை வரணுன்னா ஒரு டிஎஸ்பியோ எஸ்பியோ அதுக்கு வந்து ஆர்டர் கொடுக்கணும், உத்தரவு போடணும். அதுவும் வர்ற டீமுக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு எஸ்ஐ அல்லது இன்ஸ்பெக்டர் வந்து தலைமை வகிக்கணும். தனிப்படைக்கு வந்தது 5 கான்ஸ்டபிள் காவலர்கள் ப்ளஸ் ஒரு டிரைவர், ராமச்சந்திரன் ஒரு டிரைவர். இந்த 5 போலீஸ்கார காவலர்களை கைது பண்ணாங்களே தவிர அந்த ராமச்சந்திரன் டிரைவரை வந்து அரெஸ்ட் பண்ணல. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, அவர் வந்து டிரைவர் தான். ஆனால்
இவர்களை அடித்து துன்புறுத்தி இருக்காங்க. எங்கே வச்சு அடிக்கிறாங்க? கோயில் வளாகத்துக்குள்ளான கோயில் வளாகத்தில் பின்னால் பசுமடம், அதாவது கோசாலைன்னு சொல்லுவாங்க, மாட்டு தொழுவம்னு பொதுவாக சொல்லுவோம், மாடுகள் கட்டி இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல வச்சு, அப்போ அது அறநிலையத்துறையுடைய இடம் இல்லையா? கோயில்ன்றது அறநிலையத்துறை நிர்வாகத்தில் இருக்கிற இடம். அந்த இடத்துல போலீஸ்காரங்க ஏன் உள்ளே வர்றாங்க? அப்போது காவல்துறையும் அங்கே வந்து அராஜகம் செய்திருக்கிறது, அறநிலையத்துறையும் தவறு செய்திருக்கிறது. நீங்கள் எப்படி உங்கள் இடத்துல அலோவ் பண்ணுறீங்க? போலீஸ்காரங்க வந்து அவரை வந்து கைது பண்ணி கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிச்சிருந்தால் அது வந்து காவல் நிலையம், கஸ்டடி, அது அங்கே போய் அது வேறு. இங்கே கோவிலுக்குள்ளேயே வச்சு நீங்கள் வந்து அது வந்து அடித்து அதை வந்து ஒரு சதீஸ்வரன்றவர் வந்து ஊழியர் வந்து அது பாத்ரூம்லேருந்து அந்த ஓட்ட வழியாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கார். 2 நிமிஷத்துக்கு அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் போது நீதிபதி கேட்டார், ஏன் 2 நிமிஷம் தான் பண்ணியிருக்கேன், எனக்கு பயமாக இருந்தது. இப்போவும் அவர் வந்து இன்னைக்கு காலையில் வந்து அதாவது டிவியில் வந்திருக்கு, இந்த மாதிரி வந்து அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக அவர் வந்து கருதுகிறார். அவருக்கு வந்து நிறையா மிரட்டல்கள்லாம் வந்திருக்கு. இதை விட முக்கியமாக அந்த டிரைவர் ஏன் அரெஸ்ட் பண்ணலங்கிற ஒரு கொஸ்டின் வந்து பதிலே இல்லை. டிரைவர் தானே, ரைட்டு, அவரை அடித்து மிளகாய் தூள்லாம் தண்ணியில் கலந்து கொடுத்து அவரை சித்திரவதை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஆர்ன்றது அப்புறம் லேட்டாக போட்டிருக்காங்க. எஃப்ஐஆரில் என்ன போட்டிருக்கு? அவர் வந்து போலீஸிலிருந்து தப்பிப்பதற்காக வந்து ஓடும் பொழுது விழுந்து வலிப்பு ஏற்பட்டு இறந்து விட்டார். அப்போது தெளிவாக வாக்குமூலம் வந்து யார் கொடுக்குறா? போலீஸ் கொடுக்குது. என்ன, அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் எஃப்ஐஆர் போட்டு. எல்லாரும் எஃப்ஐஆரில் எப்படி அது உள்ளே வந்துருச்சு? நீங்கள் அவரை வந்து நகை திருட்டு போனதாக எஃப்ஐஆரே இல்லை, கம்ப்ளைண்ட்டே இல்லையே, ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட்டு அப்புறமா தானே வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ கம்ப்ளைண்ட்டும் இல்லை, எஃப்ஐஆரும் இல்லை, போலீஸ் அந்த காவல் நிலையத்துக்கு தெரியவே தெரியாது. திருப்போணம் இதுக்கு இந்த நிகழ்வே தெரியாது. இப்படி நகை திருட்டு போச்சு, ஒரு கம்ப்ளைண்ட் தனிப்படை வந்திருக்குன்னு எதுவுமே தெரியாது. அப்போ இந்த தனிப்படை தான், இந்த தனிப்படையில் வந்திருக்கவங்க ஒரு வேன் எடுத்துக்கிட்டு, ப்ரைவேட் வேன் எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க. போலீஸ் ஜீப்பில் எல்லாம் வரணும், அஃபிஷியலாக வந்தால். ப்ரைவேட் வேனில் எடுத்துக்கிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் லுங்கி கட்டிக்கிட்டு இந்த ஷார்ட்ஸு போட்டுக்கிட்டு வர்றாங்க. அவர்கள் வந்து சீருடை அணிய வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது இருக்குது. ஆனால் தமிழ்நாடு பூரா இந்த மாதிரி டிஎஸ்பி, எஸ்பி இவர்கள் வந்து அன்அஃபிஷியலாக அதிகாரபூர்வமற்ற தனிப்படைகள் வந்து நடத்துகிறாங்க. இது சட்டவிரோதமான தனிப்படைகள், அதாவது சட்டத்தை மீறக்கூடிய. ஏன்னா வந்து அவன் நாளைக்கு வந்து அஃபிஷியலாக வந்து அவன் இருந்தால் தானே நாளைக்கு வந்து அவன் பேரில் ஆக்ஷன், சாத்தாங்குளத்து மாதிரி ஆக்ஷன் எடுப்பாங்க. இப்போ அவன் யாருனே தெரியாமல், இவன் போலீஸ்காரனே கூட தெரியல, லுங்கி கட்டிட்டு ஒரு ஆள் ஒரு டிஷர்ட் போட்டு வந்து அடிக்கிறான்னா, அடிக்கிறது தான் வந்து தெரியுமே தவிர அவன் உண்மையிலேயே அவன் வந்து போலீஸ்காரனான்னு கூட தெரியாது. இந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் வரதுக்கு என்ன சார் காரணம்? அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அம்மா வந்து யாரோ ஒரு மாண்பு, முக்கியமான மாண்புக்கு வந்து அவர் நெருக்கமான வட்டத்தில் இருக்கார் அந்த அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம வந்து போய் அது தேட முடியாது அது. ஆனால் வந்து இவங்க பேரில் வந்து ஒரு 8 எஃப்ஐஆர் பெண்டிங் இருக்குது. யார்? இந்த நிகிதா பேர்லேயும் உங்கள் அம்மா பேர்லேயுமே. என்ன பண மோசடி வழக்குகள், எந்த பீரியடில், இதை தான் கொஞ்சம் ஆர்வத்தோடு கவனிக்கணும். 2011 எஃப்ஐஆர் விழுது. என்ன, ஒரு அரசு வேலை வாங்கி தருவதாக ஒரு 16 லட்சம் ரூபா பல பேர்கிட்ட மோசடி பண்ணாங்க. எந்த பீரியடில்? 2006 to 11. 2006 to 11 என்ன ஆட்சி? திமுக ஆட்சி. 2011 அதிமுக ஆட்சி வந்துடுது, அப்போ தான் எஃப்ஐஆர் போடுறாங்க. அப்போ இவர்கள் திமுகவில் யாரோ ஒரு முக்கியமான புள்ளிக்கு நெருக்கமானவர்கள் என்பது உண்மையாகிறது. ஏன்னா திமுக ஆட்சியில் வந்து எஃப்ஐஆர் போடல, அதிமுக ஆட்சி வந்தவொடனே போட்டால் வழக்கமாக வந்து திமுக ஆட்சியில் நடந்த தவறுகள் அதிமுகவில் போடுவாங்க, அதிமுக ஆட்சியில் நடந்த தவறுக்கு அவங்க எஃப்ஐஆர் போடுவாங்க. அந்த வகையில் பார்த்தால் அப்போ யாரோ ஒரு முக்கியமான புள்ளி, மதுரை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு முக்கிய ஒரு புள்ளிக்கு வந்து அவர்கள் வேண்டியவர்கள்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகிதாவுடைய அப்பா, அதாவது அந்த வயதான அந்த மூதாட்டி இருக்காங்க, அவங்க கணவர் வந்து அவர் இப்போ இல்லை, அவர் வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துருக்காரு. அங்கே வந்து அப்போ வந்து 2017-18 ஜி லதா ஐஏஎஸ் அப்படிங்கிறவங்க கலெக்டராக இருந்திருக்காங்க. எந்த மாவட்டத்தில்? சிவகங்கை மாவட்டத்தில். சிவகங்காவுக்கு 17-18 இருந்திருக்காங்க. அவங்க வந்து யாருன்னு கேட்டால் 2013 தான் ஐஏஎஸ் எழுதி வந்திருக்காங்க. அதுக்கு முன்னால் அவங்க வந்து இதே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் பல டிஆர்ஓ அதுக்கு கீழே உள்ள, அதாவது படிப்படியாக வளர்ந்து வந்து அப்புறம் ஐஏஎஸ் எழுதி வந்திருக்காங்க. அப்போ அதே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இவங்க அப்பாவும் இருந்திருக்கார். இந்த நிகிதாவுடைய அப்பா, அந்த சிவகாமி அம்மையாருடைய கணவர், அவர் இப்போ இல்லை.
இப்போ அந்த தொடர்பை வைத்துக்கொண்டு அப்படி என்று சோஷியல் மீடியாவில் வர தகவல், இந்த தகவலுடைய 100% அது சரிதானாங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து மற்ற இப்போ நீதிபதிகள் வழக்கு விசாரணையில் தான் சரியாக வெளியில் வரும். அவங்க அங்கிருந்து யாரோ முக்கியமான ஒரு புள்ளியை கூப்பிட்டு சொல்லி ஒரு உயர் ஏடிஜிபி காவல்துறை அதிகாரியே அவருடைய ஆசீர்வாதத்துடன் வந்து எஸ்பி வந்து டிஎஸ்பிக்கு, மானாமதுரை டிஎஸ்பிக்கு செய்தி வந்து, அந்த பையனை நல்லா கவனிங்க, நகையை மீட்டு கொடுங்க. நகை தொலைஞ்சதா இல்லையானே முதல்ல ஒரு 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 அடிப்படையில் சந்தேகம் இருக்குது. அப்படியே தொலைஞ்சிருந்தாலும் அந்த பையனை அடித்த போது அவனை வந்து ஒரு ஸ்டேஜில் வலி தாங்காமல் அவன் தம்பியும் அடிக்கிறாங்கன்னு அவன் தம்பியை விட்ருங்க, என்ன வேணா பண்ணுங்க, என்ன நீ உண்மையை ஒத்துக்கோன்னு. சரி ஆமாம் நான் தான் திருடினேன், எங்கே வச்சுருக்கேன், கோயிலுக்கு பின்னால் போய் பார்த்தா உண்மையில் வந்து காட்டினேன். அவன் சொல்கிறான், இல்லை வலி தாங்காமல் நான் சொல்கிறேன், என் தம்பியை விடணுங்கிறதுக்காக சொன்னேன் அப்படின்னு. இப்போது இந்த தவறே நடக்கவில்லை என்றால் அந்த வண்டியில் ஏற்றி 15 மணி நேரம் வந்து சுற்றிருக்காங்க. இப்போ இந்த 15 மணி நேரமும் அந்த பையன் சித்திரவதானா இல்லை வந்து அவன் இறந்து போயிட்டான், ஒன்று இறக்கும் தருவாயில் இருக்கணும் இல்லை இறந்து போயிருக்கணும் அப்படிங்கிறது இந்த டிரைவர் ராமச்சந்திரனுக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ மேலதிகாரிகளுக்கு அவர் சொல்லணுமா வேணாமா? அப்போ அவரும் அதில் ஒத்துழைத்திருக்கிறார் என்றால் அவரை ஏன் கைது செய்யவில்லை? அப்புறம் அந்த ஆஷிஷ் ராவத்னு எஸ்பி இருக்காரு, அவரை பற்றி நம்மளுடைய தரப்பில் விசாரித்த போது அவர் மிகவும் நேர்மையான அதிகாரி, தைரியமான அதிகாரி, எந்த மேலிட அழுத்தத்துக்கும் வந்து இடம் கொடுக்காத அதிகாரி. அவர் அஸ்ஸாமை சேர்ந்தவர். அவருடைய தந்தை வந்து ஒரு அந்த வடகிழக்கு பகுதியில் வந்து ஒரு கம்யூனிஸ்ட்டு, அதாவது ஒரிஜினல் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் வளர்ந்தவர் அவங்க அப்பா. அந்த வகையில் வளர்க்கப்பட்டவர் இவர். அதனால் மிகவும் நேர்மையாகவும் எந்தவித அழுத்தத்துக்கும் வந்து இடம் கொடுக்காதவர். இதே மாதிரி வேறு சில வழக்குகளில் வந்து எந்த ஆட்சியில் இருந்தாலும் மேலிடத்தில் வந்து நீலகிரியிலலாம் இருந்திருக்கார். அவர் நீலகிரியில் இருந்திருக்காரு, கோவையில் இருந்திருக்காரு, இப்போ வந்து சிவகங்கையில் இருக்கார். அவர் வந்து அந்த மாதிரியான ஆள் இல்லை. யாரோ கூப்பிட்டு சொல்கிறதுனால கடைசியில் என்னன்னு பார்த்தா அவர் தான் முதல்ல காத்திருப்பு பட்டியலுக்கு முதல்ல மாற்றிட்டாங்க. அதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப நாளாக வந்து அவர் வந்து எப்படி மாற்றுறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு வாய்ப்பு கிடைச்சோன்னே நேர்மையான ஆளுன்னா திமுக அரசுக்கு ஒத்து வராது, அதனால் மாற்றிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. ஆனால் யாரோ ஒரு ஏடிஜிபி அவர் வந்து நேரடியாக டிஎஸ்பிக்கு ஃபோன் பண்ணி சொன்னதாக தகவல் இருக்குது. அப்படி சொல்லி தான், அப்படியே இருந்தாலும் அந்த டிஎஸ்பி வந்து தனிப்படையினா அது ஒரு உத்தரவு மூலமாக வந்திருக்கணும், திருப்போணம் காவல் நிலையம் மூலமாக வந்திருக்கணும். இது எதுவுமே இல்லாமல் வெளியிடத்தில் வைத்து அடித்திருக்கிறார்கள். அவர் இறந்து விட்டார். அதே சமயத்தில் டிஎஸ்பி மானாமதுரை வந்து என்ன பண்ணுறாரு, இந்த உடலை வைத்துக்கொண்டு இவர்கள் 15 மணி நேரம் சுற்றுறாங்க. முதல்ல பாஸ்கர் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே வந்து ஆல்ரெடி செத்துட்டாரு, நாங்கள் ஒன்றும் தொட முடியாது, நீங்கள் அரசு மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போங்கன்னா, அரசு மருத்துவமனையில் எடுத்துகிட்டு போனால் ஆல்ரெடி இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் என்ன இது போடுறாங்க, வலிப்பு வந்து இறந்துட்டாங்க. வலிப்பு வந்து இறந்த ஆளுக்கு உள்ளுக்குள்ளே வந்து காயம், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் 40 காயம் இல்லை 18 காயம் வந்து வெளிக்காயம், 40 காயம் வந்து உள்காயம், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் காயம் இருக்குது. அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு மிருகத்தனமாக அடித்திருப்பார்கள். அந்த 2 நிமிஷம் பார்க்கும்போதே நமக்கு மனசு பத்துடுது. இன்னும் எவ்வளோ நேரம் அடிச்சிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. இப்படி அடித்து கொன்னது மட்டும் இல்லாமல் 15 மணி நேரம் வந்து அவர் வீட்டில் வந்து டிஎஸ்பி மானாமதுரை, அவர் பேர் சண்முக என்னமோ ஒரு பேர், சண்முக பெருமாளா ஏதோ ஒரு பேர், அவரும் சேங்கை மாறன் அப்படின்னு திமுகவை சேர்ந்த நிர்வாகி, இன்னும் 2-3 நிர்வாகிகள் வந்து 50 லட்ச ரூபா பணம் தர்றோன்னு சொல்லி, நான் அந்த உடலை வந்து உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுறோம், நீங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் வாங்கிட்டு ஏதோ எழுதி கொடுத்துருங்க, ஒத்துங்க, ஏதோ அவருக்கு வலிப்பு ஏற்கனவே வந்து அவருக்கு காக்கா வலிப்பு இருந்துச்சு, வழக்கமாக வந்து இப்படி தானே மிரட்டி வாங்குவாங்க, அது மாதிரிலாம் போய். அப்போ அந்த 50 லட்சம் யார் கொடுத்துப்பாங்க? அரசு நிவாரணம் இல்லை, அன்அஃபிஷியலாக 50 லட்ச ரூபாய் கொடுக்குற அளவுக்கு பின்னால் இருந்த முக்கியமான புள்ளி யார்? அந்த முக்கியமான புள்ளி ஒன்று டாக்டர் நிகிதாவாக இருக்கணும், இல்லை நிகிதாவுக்காக பரிந்துரை செய்தவராக இருக்கணும். அவர் மாண்பாக இருக்கலாம், பெரிய அதிகாரியாக இருக்கலாம், உச்சபட்ச அதிகாரியாக இருக்கலாம், காவல்துறையில் இருக்கலாம், இல்லை அரசு துறையில் இருக்கலாம். அந்த அம்மா அந்த ஜீலத்தான்னு அவங்க கலெக்டராக இருந்தவங்க இப்போ வந்து மத்திய அரசு பணியில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவர்கள் தான் சொன்னாரான்னு நமக்கு தெரியாது, அவருடைய பெயர் அடிபடுகிறது. ஆக 50 லட்சம் கொடுக்கக்கூடிய வசதி யாருக்கு இருக்குது அன்அஃபிஷியலாக? அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மறுநாளே போய் பெரிய கருப்பன் மந்திரி போய்
அந்த தம்பிக்கு வந்து வேலை வாங்கி போட்டு கொடுத்து அந்த ஒரு ஆர்டர் பண்ணத்துக்கு கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. அவருக்கு அறநிலையத்துறையில் எந்த ஆவின் இல்லையா, அதான் ஏதோ ஒரு அரசு துறையில் டெக்னீஷியன் அவர் ஏதோ ஒரு அவருக்கு வந்து ஒரு பணியும் வந்து கொடுத்துட்டு ஒரு பட்டா வேற, ஒரு இலவச பட்டா, அதாவது இலவச மனையை வந்து அதுக்கு பட்டாவையும் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 2-3 நம்ம என்ன சொல்லுவோன்னா, ஆக இதில் வந்து ஒரு யாரோ பெரிய மனிதர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இல்லைன்னா 50 லட்சம் ரூபாய் வந்து டிஎஸ்பி போய் வந்து பேரம் பேசுவது, ஒரு டிஎஸ்பிக்கு 50 லட்சம் ரூபாய் கையிலேருந்து கொடுக்குற அளவுக்கு வசதி இருக்குமா? இருந்தால் கூட கொடுத்துருவாரா? இருக்கலாம், கொடுத்துருவாரா இல்லையா? அப்படிலாம் கேள்விகள் நிறைய வருது. நான் அதில் ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சிடுறேன். 1971 சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம், அதில் வந்து கலைஞர் அவர்களுக்கு டாக்டர் பட்டம், முதல்வராக இருக்கக்கூடிய கலைஞருக்கு டாக்டர் பட்டம், கௌரவ டாக்டர் பட்டம் கொடுக்குறதா அவர் ஏதோ ஆசைப்பட்டார், அதனால் கொடுக்குறாங்க. இல்லை அவங்க கொடுக்குறாங்க, அவர் வாங்கிக்கிறேன்னார். நமக்கு அது எப்படின்னு தெரியாது. ஆக கொடுக்குற மாதிரி ஒரு பல்கலைக்கழக நிர்வாகம் முடிவு செய்தது. விழாவும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அப்பொழுது அங்கே உள்ள மாணவர்கள், அப்போ வந்து காங்கிரஸ் தான் அந்த பீரியடில் வந்து காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்த மாணவர்கள், அதாவது ஐஎன்டியூசின்னு சொல்லக்கூடிய அந்த தொழிலாளர்கள் அணி இருக்கா மாதிரி காங்கிரஸில் மாணவர்கள் அணி இருக்கும். ஸோ அந்த மாணவர்கள் வந்து காங்கிரஸை சார்புடையவர்கள், அதாவது திமுகவுக்கு அந்த காலகட்டத்தில் இன்றைக்கி எல்லோரும் ஒன்றா இருக்காங்க, அது வேறு விஷயம். அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. எதிர்ப்பு தெரிவிக்கும் போது ஆர்வ கோளாறில் என்ன பண்ணியிருக்காங்க மாணவர்கள், ஒரு கழுதியை நிற்க வச்சு அது கழுத்தில் டாக்டர்னு ஒரு 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 எழுதி மாட்டி அது ஏன்னா விழா நடக்குது. போலீஸ் பாதுகாப்புடன் வந்து கருணாநிதி அவர்கள் வந்து விழாவுக்கு வந்து கௌரவ டாக்டர் இந்த எதிர்ப்பு இருக்கிறத எதிர்ப்பை மீறி அவர் அதை பெற்றுக்கொள்கிறார். கொடுக்குறாங்க, வாங்கிக்கிறார். அதை வந்து நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. அவர்களுடைய மாணவர்களுடைய எதிர்ப்பு என்னென்னா, இவர் கல்லூரி படிப்பு கூட முடிக்கல, இவருக்கு போய் டாக்டர் பட்டம் கொடுக்குறீங்க எதுக்காகன்னு. அதாவது சரி தவறு என்பதை தாண்டி இதுதான் இயல்பாக நடந்தது. அப்போ வந்து அதை எதிர்ப்பு கழுதிய மாட்டாங்க. செவுத்துலலாம் வந்து கழுத படம் வரைஞ்சி அது கழுத்தில் டாக்டர்னு ஒரு பேப்பரில் எழுதின மாதிரி ஒரு படம்லாம் வரைஞ்சிட்டாங்க. இது முதல்வரை காயப்படுத்தியது, கோவப்படுத்தியது. காலையில் ஃபங்க்ஷன் முடிஞ்சு போச்சு. அந்த ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க, அந்த அண்ணாமலை ஹாஸ்டலில். சாயந்தரம் ஃபங்க்ஷன் காலையில் முடிஞ்சு முதல்வர் கிளம்பி போயிட்டார். போகும்பொழுது அவர் வந்து அது யார் இதெல்லாம் பண்ணாங்க, அந்த கழுத படம்லாம் அந்த என்னன்னு பாருங்கன்னு அதை என்ன ஏதோ சொல்லிட்டு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். சொல்லியிருக்கணும். இல்லைன்னா போலீஸ் வந்து ஏன் வந்து காலையில் நடந்த நிகழ்ச்சிக்கு சாயந்தரம் 5 மணிக்கு மேலே ஹாஸ்டலுக்குள்ளே பூந்து அடி கண்ணில் பட்டவன் எல்லாரையும் அடித்து நிமித்திருக்காங்க. யார் செஞ்சான்னு தெரியாது. யாரோ ஒரு 4 பேர் சேர்ந்து செஞ்சுருப்பாங்க. எந்த 4 பேர்னு தெரியாது. இதில் வந்து அடித்து ஹாஸ்டல் பூரா அடித்து உடச்சி நிறுத்தி பண்ணிட்டாங்க. மறுநாள் காலையில் அந்த சிதம்பரம் ஏரியில் வந்து ஒரு உதயகுமார் என்ற மாணவனின் பிணம் மிதக்கிறது. அவங்க வீட்டில் அவங்க அப்பா பேர் வந்து பெருமாள் சாமி. அவர் வந்து ஒரு ஸ்கூலில் வாத்தியார். எந்த அளவுக்குன்னா இது எல்லாருக்குமே தெரியுது. இந்த போராட்டம், இந்த எதிர்ப்பு, இந்த போலீஸ் அடிதடியில் தான் அந்த பையன் வந்து இறந்துருக்கணும். இறந்துட்டான்னு தெரிஞ்சவொடனே ஏரியில் கொண்டு போய் போட்டாங்க, காவல்துறை தான் செய்திருக்கிறது என்பது வந்து வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. அவங்க அப்பாவையே கூப்பிட்டு மிரட்டி அப்பா அம்மாவை, என் பையனுடைய பிணம் இல்லை இது அப்படின்னு சொல்லிட்டாங்க. காவல்துறையுடைய அழுத்தத்தால் அவர் சொல்லிட்டார். அப்போது அது ஏதோ அனாதை பிணம் போல், தானாக யாரோ ஒரு பையன் வந்து ஏரியில் விழுந்து செத்துட்டா மாதிரி ஒரு அனாதை பிணமாக அந்த குடும்பத்தினரே வந்து அதை ஈமச்சடங்கு செய்ய முடியாத அளவுக்கு அதை வந்து காவல்துறையே வந்து பண்ணியிருக்கு. எவ்வளவு கொடுமையாக இருக்கும் அந்த அப்பா அம்மாவுக்கு. இதில் என்ன 2 விஷயங்கள் பண்ணணுன்னா, இது நடந்து போச்சு, முடிஞ்சு போச்சு. அதிமுக அரசு பின்னால் எம்ஜிஆர் வந்து முதல்வராக வரார். ரொம்ப வருஷம் பொறுத்து, அதாவது இதுக்கெல்லாம் பல வருடங்கள் கழித்து. 71னா அதை ஒட்டி அவர் 72லேயே என்னமோ முதல்வர் ஆனார். அவர் வரார் இல்லையா? அப்பொழுது அந்த உதயகுமார் இறந்து போன மாணவனுடைய தம்பி மனோகரன், ஜிபி மனோகரன், அவர் வந்து கடிதம் எழுதுகிறார். திமுக அரசு வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா அம்மாவை மிரட்டுச்சு. மிரட்டினது மட்டும் இல்லாமல் 5 ஏக்கரா நிலமும் 5 லட்சம் ரூபா பணமும் கொடுப்பதாக வாக்களித்தார்கள். என்னோட பையனே இல்லைன்னு சொல்லுங்கள். அப்போது இவங்க பையனே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பணம் அனாதை பணம் வேறு யாரோ அப்படின்னு சொன்னால்
இவளோட பையன் உதயகுமார் எங்கேயாவது ஒரு என்கொயரி வரணுமா இல்லையா? அப்பா அம்மா என்ன பண்ணணும்? என் பையன் மிஸ்ஸிங்கு, அந்த பையன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அப்போ இவங்க பையன் எங்கே? இல்லையா? கேள்வி, இயல்பான கேள்வி. அந்த பையன் ஒன்று மிஸ்ஸிங்காக இருக்கணும், ஓடி போயிருக்கணும், போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்திருக்கணும், போலீஸில் விசாரணை பண்ணி அந்த பையன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிருக்கணுமா இல்லையா? இன்னி வரைக்கும் இல்லையே. அப்போ எல்லாருக்கும் தெரியும் அந்த பையன் மனோகரன்ற அவர் தம்பி எழுதியிருக்காரு 5 ஏக்கர் நிலமும். அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டில் ஜட்ஜுக்கு முன்னால் எப்படி சாட்சி சொல்லணும்னு அங்கே வந்து ஒரு மார்க் கோர்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நீதிமன்றத்தை போலவே ஒருத்தரை உட்கார வச்சு இவர் தான் நீதிபதி, நீங்கள் இங்கே நிற்பீங்க, எங்கள் வக்கீல் இங்கே இருப்பார் இப்படின்னு ஒரு காட்சிப்படுத்தி எப்படி வந்து அங்கே பொய் சாட்சி சொல்ல வேண்டும், இது என்னுடைய மகனே இல்லை, அவனுடைய உடல் இல்லைன்னு எப்படி நீதிமன்றத்தில் சொல்லணும்னு சொல்லி கொடுத்து என்னென்னு சொல்லியிருக்காங்க. 5 ஏக்கர் நிலமும் 5 லட்ச ரூபா பணமும் கொடுக்குறோம், இல்லைன்னா உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் ஆபத்துன்னு மிரட்டி அவரும் வந்து சொல்லிட்டாங்க. 5 ஏக்கர் பணமும் கொடுக்கல, சாரி 5 ஏக்கர் நிலமும் கொடுக்கல, 5 லட்ச ரூபா பணமும் கொடுக்கல. கடைசியில் எங்களை மிரட்டினாங்களே தவிர அது கொடுக்கவும் இல்லை. எதுக்காக அவர் இந்த மனோகரன் வந்து எழுதினார் எம்ஜிஆருக்கு கடிதம்னா, எனக்கு எங்கேயாவது அரசு வேலையோ இல்லை ஒரு தனியார் நிறுவனத்தில் பரிந்துரை செய்து எனக்கு ஒரு வேலையோ வாங்கி கொடுங்க, குடும்பம் வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுது. இது ஆவணபூர்வமாக இருக்கிறது. அப்போது 1971 திமுக எப்படி இருந்துச்சோ 2025 அதே தான் இருக்குது. இந்த நிகிதா விஷயத்தில் பார்த்தீங்கன்னா போய் வந்து ஒரு டிஎஸ்பி வந்து நான் வந்து 50 லட்சம், அன்றைக்கி 5 லட்சமாக இருந்த போனால் 50 வருஷத்தில் வந்து உங்களுக்கு வந்து 50 லட்சம் ஆயிடுச்சு விலைவாசியின் காரணமாக. அதை சொல்லி அன்றைக்கி 5 ஏக்கர் நிலம் கொடுக்குறேன்னு சொன்னால் கொடுக்கல. இன்றைக்கி வந்து ஏன் வந்து கொடுத்துட்டாங்க, இந்த இலவச மனை கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மனை இருக்குதா, அந்த மனை உங்களுக்கு கடைசி வரைக்கும் போய் சேருமா, அது தெரியல நமக்கு. அப்படியே கொடுத்தாலும் அதற்கு ஒரு காரணம் வந்து இன்றைக்கி இந்த சோஷியல் மீடியாவுடைய அழுத்தம் ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா அன்றைக்கெலாம் வந்து ஒரு சோஷியல் மீடியா கிடையாது, பத்திரிகைகளை தாண்டி டிவி சேனல்களே குறைவு 71 அந்த வாக்கில். அந்த வகையில் இந்த அஜித்குமார் இது வந்து அதான் இவரே ஸ்டேட் இஸ் தி ஸ்டேட் கில்லிங் இட்ஸ் ஓன் சிட்டிசன்ஸ்னு நீதிபதி கேட்டிருக்கார். அரசு தன்னுடைய குடிமக்களை தானே கொல்கிறதா, அதாவது கொலை செய்கிறதா? இதை விட வந்து மோசமான ஒரு விமர்சனத்தை வந்து ஒரு நீதிமன்றம் வந்து சொல்லவே முடியாது. எந்த அளவுக்கு ஒரு நீதிமன்றத்துக்கு வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது, வருத்தமும் கோபமும் ஆத்திரமும், இப்படி ஒரு சமூக அநீதி நடக்கிறது. அந்த பையன் திருடினதாகவே இருக்கட்டும், தெரியாது நமக்கு, திருடினதாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். முறையாக வழக்கு படிந்து அது விசாரிங்களா. என்ன 10 கிலோ தங்கம், 10 கிலோ தங்கமாக இருந்தால் சரி. இப்போ கூட நீ காலையில் கூட இப்போ வந்து யாரோ ஒரு குரூப்பு வந்து அரெஸ்ட் பண்ணாங்கன்னு நீங்கள் டிவியில் காமிச்சாங்க. எங்கேயோ கோவையிலையோ எங்கேருந்தோ வந்து கேரளா, இப்போ வழக்கமாக இந்த கேரளா கோயம்புத்தூரில் அந்த தங்கம் கடத்தல் நிறையா இருக்கும். ஒருத்தர் வந்து 31 லட்ச ரூபா பணமும் வந்து ஏதோ வெள்ளி தங்க நகைகள் எடுத்துகிட்டு ஒரு நகை வியாபாரி சென்னையோ இங்கே வந்திருக்காரு. 8 பேர் கொண்ட கும்பல் வந்து அவரை வந்து காரில் கடத்திக்கிட்டு போய் எல்லாத்தையும் பிடிங்கிட்டு விட்டுட்டாங்க. 8 பேர் கைதுன்னு. அதாவது குற்றங்கள் எல்லா ஆட்சியிலும் நடைபெறும். இதில் வந்து எந்த பீரியடில் என்னங்கிறது முக்கியம் இல்லை. ஆனால் குற்றங்களுக்கு பின்னால் அந்த குற்றங்களை மறைப்பதற்கோ இல்லை நிரபராதியை குற்றவாளி என்று காட்டு ஒரு உயிரை எடுப்பதற்கு காவல்துறை உட்பட யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை. நீதிமன்றத்தை தவிர தண்டனை கொடுப்பதற்கான அதிகாரம் யாருக்கும் இல்லை. அது கூட ஒரு நீதிமன்றம் கொடுத்த தண்டனையை வந்து மேலே போகும்போது மேல்முறையீட்டில் ரத்து பண்ணுறதெல்லாம் வந்து நிறைய நடக்குது. அப்படி இருக்கும்போது முறையாக காவல் நிலையத்தில் வந்து வழக்கு பதிவு செஞ்சோம்னா இது வந்து முதல் விஷயம் இல்லை, இதே மாதிரி நிறைய நடந்துருக்கு. திமுக ஆட்சியில் இந்த மாதிரி வந்து நீதிமன்றமே கேட்டிருக்கு. எவ்வளோன்னு சொன்னால் 25 இந்த பையன் அஜித்குமார் சேர்ந்து 25, 26 காவல்துறை. ஒரு தடவை கூட இந்த சென்னையில் செக்ரட்டேரியட் காலனியில் வந்து விக்னேஷ்னு ஒரு பையன் வந்து இறந்தபோது சட்டமன்றத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்னா, அவன் காலையில் இட்லி சாப்பிட்டான், மத்தியானம் வயிற்று வலியில் செத்து போயிட்டான். அது மாதிரி தான் வந்து ஏதாவது ஒரு சம்மந்தம் இல்லாமல் ஒன்று சொல்லுவாங்க காவல்துறையில் அடித்து. அதாவது இது வந்து திமுக ஆட்சியில் மட்டும்தான் நடக்கிறது நம்ம சொல்லலை. அதிமுக ஆட்சியில் அதே நம்ம சாத்தாங்குளத்தை பற்றி பேசுகிறோம்ல, ஜெயராஜ் ஃபெலிக்ஸு. பட் அவங்க ஆட்சியில் வந்து 4 நடந்துச்சுன்னு சொன்னால் இவங்க ஆட்சியில் வந்து 25 நடக்குது. ரெண்டாவது மிக அப்பட்டமாக நடக்கிறது. மறுபடியும் நம்ம எங்கே போகிறோம்னா, அதாவது பொதுமக்களுக்கு வந்து நீதி கிடைப்பதில்லை. இதுவே வந்து நிறைய இப்போவே பாருங்கள், அந்த
பாலியல் வன்முறை அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல போய் வந்து டிஎஸ்பி தூத்துக்குடியில் அவர்கிட்ட போய் வந்து புகார் கொடுக்க போனால், புகார் கொடுக்க வந்தவர்களை வீட்டில் வந்து தாக்குதல் நடத்தியிருக்கார். யார்? டிஎஸ்பி சுதீர்னு ஒரு டிஎஸ்பி தூத்துக்குடியில். யார்? பாலியல் வன்முறையில் பாதிக்கப்பட்டவருடைய வீட்டில் வந்து நீங்கள் எப்படி புகார் கொடுக்கலான்னு. அப்போ யாருக்கு? குற்றவாளிகளுக்கு சாதகமாக. அப்போது காவல்துறை வந்து மக்களுக்காக, பொதுமக்களுக்காக செயல்படவில்லை. திமுக அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள், திமுக சார்ந்தவர்கள், திமுகவுக்கு வேண்டியவர்கள், இவர்களுக்காகத்தான் காவல்துறை நடக்கிறது என்றால் இந்த காவல்துறை எதற்காக தமிழ்நாட்டில்? அப்போ அது வந்து தமிழ்நாடு அரசின் காவல்துறையா, திமுகவின் காவல்துறையா? இதுதான் வந்து கேள்வி. இது நிச்சயமாக இது வந்து 2026 தேர்தலில் இது வந்து மிகப்பெரிய குரலாக எதிரொலிக்கும். திமுக ஆட்சியை இழக்கும் பட்சத்தில் பல காரணங்களுக்குள் இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னு கேட்டால் இது மிக மிக ஒரு அந்த நிகிதாவை கைது செய்ய வேண்டும். அந்த டிஎஸ்பியை வந்து மானாமதுரையை வந்து அந்த தனிப்படையை வந்து அங்கீகாரம் இல்லாமல், உத்தரவு முறையான வழியில் இல்லாமல் அனுப்பித்த. இப்போ என்னென்னா இப்போ சொல்கிறாங்க அவர் டிஜிபி, அதை வரவேற்கிறோம். டிஜிபியும் ஏடிஜிபி திரு டேவிட் ஆசீர்வாதமும் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்படி சுய ஒழுக்கமாக இருக்கணும். நீங்கள் அதாவது பொட்டியே காணாமல் போயிடுச்சு, இப்போ சாவி ஆட்டி காமிச்சிங்கன்னா என்ன அர்த்தம்? சாவி என்கிட்ட இருக்குங்கிற மாதிரி. எல்லாம் முடிஞ்சு போச்சு, இந்த மாதிரி நடந்து போச்சு. இதுக்கப்புறம் ரைட்டு, இப்போவாவது எதிர்காலத்தில் இப்படி நடக்காமல் அடுத்த இந்த ஒரு வருட ஆட்சியில் வந்து இது நடக்காமல் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் தேர்தலில் வருவீங்களா மாட்டீங்களா மக்களை பொறுத்து இருக்குது. எதுக்காக சொல்லணும்னா அவங்க வந்து திமுகவிற்கு வந்து அந்த பயமே இல்லை. அது கள்ளசாராயமாகட்டும், பாலியல் தம்பி யார் அந்த சார்னு இருந்துச்சு, சார் வந்து தெரியல இப்போது. அப்புறம் யார் அந்த தம்பி, அந்த ரத்தீஷ் இந்த மேட்டரில் வரும்போது யார் அந்த தம்பி, இப்பொழுது யார் அந்த அதிகாரி. பின்னால் இருந்து அந்த டிஎஸ்பியை கூப்பிட்டு அந்த பையனை நல்லா கவனிங்க, இவ்வளவெல்லாம் பண்ணி அந்த பையன்கிட்ட அந்த நகையை கண்டுபிடிச்சிங்களா? நகை எங்கே இருந்தது? நகை முதல்ல தொலைஞ்சு போச்சா? இந்த கேள்விக்கெல்லாம் பதிலே இல்லை. அப்படி என்றால் யாரை கைது செய்ய வேண்டும்? முதலில் அந்த நிகிதாவை கைது செய்ய வேண்டும். ஒரு பொய்யான புகார் கொடுத்திருப்பாரே ஆனால் அவரை கைது செய்ய வேண்டும். ரெண்டாவது, ஒரு 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 உயிர் போவதற்கான, அது கொலை தானே, போலீஸ்காரர்கள் செய்தால் அது கொலை குற்றமாக தானே இப்போ எஃப்ஐஆர் மாற்றிருக்காங்க. கொலை குற்றம் 5 பேர்லையும். அப்போ அந்த கொலையை தூண்டியவர் என்ற முறையில் நிகிதாவை கைது செய்ய வேண்டும். கொலையை தூண்டியவர் என்ற முறையில் நிகிதாவை கைது செய்ய வேண்டும். இதுதான் வந்து இன்றைய நிலை. போக போக இந்த தொடர்புகள் உண்மையிலேயே இந்த டெல்லி ஐஏஎஸ் அதிகாரி தான் சொன்னாரா, இங்கே உள்ள காவல்துறை உயர் அதிகாரி ஏடிஜிபி லெவலில் யார்ட்டியாவது சொன்னாரா, நடுவில் ஒரு பேர் செக்ரட்டேரியட்டில் ஒரு மேலதிகாரி மூத்த அதிகாரி அவர் தான் சொன்னாருன்னு நடுவில் ஒரு தகவல். இந்த தகவல்கள் எல்லாம் வந்து உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள். இதை உறுதிப்படுத்த வேண்டுமானால் அது நீதிபதி விசாரிக்கிறார், ஜான் சுந்தர்லால் சுரேஷ்னு. அவர் வந்து விசாரித்து அறிக்கையை அவர் வெளியிட மாட்டார். அது கோர்ட்டுக்கு தான், மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு கொடுத்து அவர்கள் மூலமாகத்தான் இது வெளியாக வேண்டும். வெளியாவதற்கு சில நாட்கள் ஆகலாம். இத்தனை நாட்களுக்குள்ளே வந்து பண்ணணும்னு சொல்லி ஏதோ 2 வாரத்துலேயே என்னமோ பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஏதோ ஒரு தேதி கொடுத்து அந்த காவலர்களுடைய குடும்பம் வந்து அந்த 5 பேர் அவங்க வந்து மேலதிகாரிகள் சொல்லி அவர்கள் வந்து உத்தரவுக்கு கீழ்ப்படிந்து செய்திருக்கிறார்கள், அவர்களாக செய்யவில்லை. அப்போ நீங்கள் வந்து எங்கள் குடும்பத்தினரான அந்த கான்ஸ்டபிள் இவங்களை மட்டும் கைது பண்ணுறீங்க, உத்தரவிட்ட மேலதிகாரியை கைது செய்யவில்லையே என்று நடு ரோட்டில் வந்து அவங்க போராட்டம் பண்ணுறாங்க. அதாவது அதில் ஒருவித நியாயம் இருக்கிறது. நான் முழுதாக நியாயம்னு சொல்ல மாட்டேன். மேலதிகாரி சொன்னால் அதுக்காக ஒருத்தனை அடித்து கொண்டுறதா? அது சட்டபூர்வமாக வந்து அது தவறு என்று தெரியவில்லையா? நீங்கள் காவலராகவே இருங்க, யாராகவே இருங்க, மேலதிகாரி சொன்னாங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணிடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் அவர்களுடைய கேள்வியில் ஒருவித நியாயம்னு சொல்கிறது என்னென்னா, இவர்களை மட்டும் கைது செய்திருக்கிறீர்களே, உத்தரவிட்டவரை என்ன செய்தீர்கள்னு கேட்குறேன். அவருக்கு மட்டும் காத்திருப்போர் பட்டியலா? அது எஸ்பியோ டிஎஸ்பியோ எந்த அதிகாரியாக இருக்கட்டும், இல்லை மேலிருந்து சொன்ன ஏடிஜிபின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க, பேர் தெரியல, யாரோ ஒரு மேலதிகாரி, அதுக்கு பின்னால் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோ வேறு யாரோ, இவர்களை அல்லவா நீங்கள் கைது செய்ய வேண்டும். அப்போ தானே அடுத்த தடவை இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன விஷயத்தை வந்து ஒரு உயிர் பலி போகிற அளவுக்கு வந்து மோசமாக நடந்து கொள்ளாமல் இருப்பார்கள். அப்படியே இந்த 9
தமிழ்நாட்டில் வந்து ஒரு 10 சவரன் வந்து இது நகை தொலைகிறதோ ஒரு செயின் ஸ்நாச்சிங்கோ வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு நடக்குது, ஒரு மாதத்திற்கு எவ்வளவு நடக்குது. இவ்வளவுக்கும் வந்து நீங்கள் வந்து அந்த குற்றம் சாட்டப்பட்டவரை குற்றவாளி என்று சொல்ல, நீ குற்றம் சாட்டப்பட்டவர் கூட இல்லை, எஃப்ஐஆரே போடலை, சந்தேகப்படுபவர்களையெல்லாம் அடித்து கொள்வது என்றால் இது என்ன காட்டாட்சியா, காட்டு தர்பாரா அப்படிங்கிற கேள்வி தான் வருது. நிச்சயமாக இந்த கேள்வி 2026 தேர்தலில் எதிரொலிக்கும். ரொம்ப சாதுரியமாக முதல்வர் வந்து அவசரமாக வந்து எதிர்க்கட்சிகள் போராடுவதற்கு முன்னாலேயே வந்து இதை சிபிஐக்கு மாற்றிவிட்டார். சிபிஐக்கு மாற்றுங்க என்ன, இப்போ சிபிஐக்கு மாற்றினா சாத்தாங்குளம் மேட்டரை கூட சிபிஐக்கு மாற்றுறாங்க. 5 வருஷம் ஆச்சு, இன்னும் கண்டுபிடிக்கலையே. இன்னும் அதுக்கு கண்டுபிடிக்கலையானா அதாவது தீர்வு வரலையே, மொழிதாக அந்த வழக்கு முடியும். ஏன்னா வழக்குன்னு போச்சுன்னா அது வந்து வருஷ கணக்கில் இழுத்துட்டு தான் இருக்கும். 2012 அமைச்சருடைய தம்பி ராமஜெயம் வந்து வக்கரமாக வந்து வாக்கிங் போகும்போது கொலை செய்யப்பட்டவர்கள் யார் என்று இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல. எத்தனையோ தனிப்படை அமைச்சு பார்த்துட்டாங்க. 13 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் வந்து எது உண்மையான வந்து குற்றவாளி யார் என்பது கடைசி வரை வெளிவராமலேயே கூட போகலாம். ஆனால் வெளி வந்தாலும் வரலனாலும் யார் அந்த சார் அப்படிங்கிறது எப்படி வந்து மறைஞ்சு போச்சோ அதே மாதிரி இங்கேயும் நடக்கலாம். கொஞ்ச நாளில் நீர்த்து போயிடும். இன்னொரு நிகழ்வு சம்பவம் வந்தால் இது மறந்து விடுவார்கள் மக்கள். ஆனால் தேர்தல் வரும்போது ஞாபகம் வைத்துக் கொள்வார்கள். இந்த அராஜகங்கள் மக்கள் மத்தியில் எதிரொலிக்கும் அப்படிங்கிறது மட்டும் திமுக வந்து அதை தெரிஞ்சுக்கணும். வார்த்தைகளால் மட்டும் வந்து நாங்கள் வந்து இதை நியாயப்படுத்த முடியாது என்று முதல்வர் சொல்கிறார். இப்போ வந்து கோவப்பட்டார் காவல்துறை உயர் அதிகாரிகள்கிட்ட. இப்போ கோவப்பட்டு என்ன பண்ண, ஆட்சிக்கு வரும்போதே இல்லை அந்த கட்டுப்பாடு இருந்திருக்கணும். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்பது அண்ணாதுரையோடு போய்விட்டதா, வார்த்தைகளோடு போய்விட்டதா? கடமையும் செய்யலை, கண்ணியமும் இல்லை, கட்டுப்பாடும் இல்லை, அவுட் ஆஃப் கண்ட்ரோலு. இதுதான் நிச்சயமாக இது 2026 எதிரொலிக்கும். எதிர்க்கட்சிகள் சீமான் உட்பட இதை வந்து சரியான முறையில் மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும். ஏன்னா வந்து எல்லா தகவல்களும் வந்து எது உண்மை இல்லைன்னு இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியாவுடைய லெவலில் வந்து நம்ம உறுதிப்படுத்த முடியாது. அப்போது எதிர்க்கட்சிகளுடைய கடமை இன்னும் அதிகமாகிறது. சீமான் உட்படன்னு சொல்லிட்டேன். அது எடப்பாடியோ சீமானோ பாஜகவோ விஜய் கூட நேற்று போயிட்டு வந்திருக்காரு. அதெல்லாம் சரி. எதுக்காக சொன்னால் இந்த உண்மைகள் மக்களுக்கு தெரிய வேண்டும். எங்கே அதிகார துஷ்பிரயோகம் எப்படி நடந்திருக்கிறது என்று தெரிய வேண்டும். அந்த வகையில் நிச்சயமாக இது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாதிப்பை உண்டாக்கும், தாக்கத்தை உண்டாக்கும் என்பது தான் என்னுடைய கருத்து.